நல்லா சுட சுட சோறு போட்டுக்கோங்க. அதுக்கு மேல நான் சொல்ற ரெசிபி, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி, அது கூட கருக்கு முறுக்குன்னு அப்பளம். கை கொதிச்சாலும் பரவாயில்ல, அப்படி சுட சுட ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஹைதராபாதி கட்டி தால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1.5 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி, 10 போல பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தாளிப்புக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 6 போல காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 5 பூண்டு பல், அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, சோறுன்னு எல்லாத்துக்கூடயும் செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான ஹைதராபாதி கட்டி தால் ரெடி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.